தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்றைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நினைவு நாள். தொடர்ந்து அந்த மக்களுடைய கோரிக்கைகள், அந்த மக்களுக்கான போராட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் உறுதுணையாக நிற்கின்ற ஒரு பேரியக்கம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இன்றைக்கு அங்கு சென்று வீர வணக்கம் செலுத்தவிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த மக்களுடைய கோரிக்கைகள் கடந்த காலங்களில் புறக்கணிக்கப்பட்டு வந்தது. இந்த முறை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தலைமைச் செயலகத்துக்கு அது குறித்து கலந்து ஆலோசித்தார்கள். இது குறித்து கட்டாயம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இல்லை, பலரும் நீங்கள் சொன்னது போல் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர் பேசிய பேச்சு என்பது வன்முறையை தூண்டுகின்ற விதமான பேச்சு. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர் எதுவும் உண்மை இல்லை என்றால் நீதிமன்றமே அவரை விடுவித்திருக்கும். பல வழக்குகள் அப்படித்தான் நடந்திருக்கின்றது. ஆகவே அப்படியான வன்முறையான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி அவருடைய பேச்சு என்பது அவருடைய விருப்பம் என்பது அவரை பொறுத்தது. அதில் நாம் கருத்து சொல்ல முடியாது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம், கோரிக்கை. அதற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருந்து வருகின்றது. மரியாதைக்குரிய சோனம் வாங்சுங் தொடர்ந்து இந்த போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். அது தொடர்ந்து சிஜேபியும் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 34வது நாள் அந்த போராட்டம் இன்னும் தொடரும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுதாவது ஒன்றிய பாஜக அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அது எழுப்பப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு முழுக்க அதுக்கான முன்னெடுப்பை வருகின்ற 27ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒன்றிய பாஜக அரசு அந்த வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசப்படும், அது குறித்து விவாதிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அது பிரச்சனை இல்லை. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், அதுதான் இப்பொழுது நம்ம பேசுகிறோம். இதையொட்டி தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த போராட்டங்களும் ஏற்கனவே, அதாவது வட மாநிலங்களில் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு பல போராட்டங்களை முன்னெடுத்தது. இது மாணவர்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அது பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம், அந்த போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரதமர் சொல்லுவது ஒரு ஏமாற்று வேலை, கண்துடைப்பு. அதாவது எங்களுடைய தலைவர் அவர்கள் கூட நேற்றைக்கு சிஜேபி போராட்டக் குழுவினரை சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த பொழுது கூட இது ஒரு ஏமாற்று வேலை என்று தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே வெளிப்படையாக அந்த மாணவர்களுக்கான மருத்துவம் எல்லா விதமான மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். மற்றபடி விசாரணை என்பதெல்லாம் யார் கசிவு செய்தார்கள் அல்லது யார் அந்த வினாத்தாளில் எத்தனை லட்சம் போனது என்பதெல்லாம் விசாரணை செய்து கைது செய்து தண்டனை கொடுப்பது என்பது அது வேறு. ஆனால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதால் முதன்மையானது. அதிமுகவை ஒரு கட்டுக்கோப்பாக, அதிமுகவிலிருந்து போகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரே கட்டுப்பாட்டுக்குள் ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வருவது தான் சாதனையாக இருக்க வேண்டும். அந்த சாதனையை அதிமுக நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அது எங்களுடைய தலைவருடைய விருப்பம். எங்களுடைய தலைவர் அவர்கள் அதை நீண்ட காலமாக சொல்லி வருகிறார்கள்.
பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரே புள்ளியில் இணைய வேண்டும் என்று இந்தியா முழுக்க அறைகோல் விடுத்து வருகிறார்கள். இன்றைக்கு கடந்த காலங்களில் கூட திமுகவோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டது கூட அந்த பாஜக எதிர்ப்பு புள்ளியில் தான் நாங்கள் செயல்பட்டோம். இப்பொழுதும் பாஜக எதிர்ப்பு புள்ளியில் தாவேகாவோடு நாங்கள் இணைந்து செயல்படுகின்றோம். தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் வர வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையில் சொல்லப்பட்டது. இன்றைக்கும் அதே நிலைப்பாடு இருக்கிறது. போக போக இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை, மக்களுக்கு எதிரான ஆட்சியை, மாணவர்களுக்கு எதிரான ஆட்சியை மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும், அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு மாணவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். மாணவர்களுடைய போராட்டம் வெல்லும். அதை நோக்கி பாஜக எதிர்ப்பு புள்ளியில் அத்தனை பேரும் இணைவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவும் பாஜகவும் இணைவார்களா என்பது குறித்து எங்களுக்கு தெரியாது. பாஜக எதிர்ப்பில் திமுக இன்றைக்கும் உறுதியாக தான் இருக்கின்றது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நீங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்லப்படுவது கற்பனையாக திமுகவுக்கு எதிரான அவதூறாக தான் நம்ம பார்க்குறோம். அதில் எந்த விதத்திலும் ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கலாம், திமுகவில் இருப்பவர்களுக்கு கூட அதில் விருப்பம் இருக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கையில் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அல்லது காங்கிரஸோடு இணைந்து தான் திமுக செயல்படுகிறது. பாஜகவை அப்புறப்படுத்த வேண்டும், பாஜக இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை மட்டும் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். அந்த வகையில் திமுகவும் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இல்லை, லாக்கப் படுகொலைகள், இந்த மாதிரி காவல் சித்திரவதை, மரணங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை, நிலைப்பாடு. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது இம்மாதிரியான காவல் சித்திரவதை மரணங்களுக்கு எதிராக எப்போதும் நாங்கள் குரல் கொடுப்போம். அதில் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நிற்போம். நேற்றைக்கு அவர் தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக இம்மாதிரி மாணவர்கள் நடத்திய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கை முழுமையான அறிக்கையாக இருக்குது. அந்த அறிக்கையில் ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், மாநில பட்டியலுக்கு அது வர வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அதில் அவர் மாற்று கருத்தோ வேற்று கருத்தோ எதுவும் சொல்லவில்லையே. அரசை விமர்சிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. இது பார்த்தீங்கன்னா திமுகவும் தாவேகாவும் இந்த இதில் ஒரே மாதிரி தானே பண்ணுறாங்க. திமுக இது பண்ண தப்புன்னு அன்னைக்கு தாவேகா எதிர்ப்பு தெரிவிச்சது. இன்னைக்கு தாவேகாவும் இல்லை, அதாவது ஊடகங்கள், ஊடகவியலாளர்களுடைய பார்வைக்கு நான் விடுகின்றேன். திமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டது. முன்னாடி அவர் மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, அதுக்கு பிறகு இவருடைய கைது. 2 பேருடைய உரையை நான் பொதுவெளியிலே நான் அதை வைக்கின்றோம். பொதுமக்களே முடிவு செய்யட்டும். எலும்பை உடைப்பேன் என்று சொல்வது எந்த வகையில் சரி? அதை உங்களை போன்ற ஊடகவியலாளர்களோ மக்களோ அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுவும் சட்டப்பேரவைக்குள் வைத்து என்று சொல்வது ஒரு நாகரிகமான அரசியல் நோக்கி போகாது. வன்முறையை தூண்டுகின்ற விதமாக யாரும் பேசக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் சொல்லி வருவோம். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அது இறுதி படம் என்று அவரே அறிவிச்சிருக்கிறாங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.